2 மாநில சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் குறித்து நம்முடைய செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து நீங்கள் விவரங்களை பதிவு பண்ணலாம். 2 மாநில சட்டசபை தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு மாறுபட்டு இந்த முன்னணி நிலவரங்கள் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஹரியானா மாநிலத்தை பொறுத்தவரை பாஜக அவர்கள் ஒரு மிகப்பெரிய முன்னிலையை பெற்றிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 46 இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கின்றது. அதை காட்டிலும் குறைவாக கிட்டத்தட்ட ஒரு 8 தொகுதியில் வரை குறைவாகவே காங்கிரஸ் இருக்கின்றார்கள். 38 இடங்களில் மட்டுமே தற்போது அளவில் காங்கிரஸ் கட்சி ஹரியானாவில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அதே நேரம் மற்ற கட்சிகள் 2க்கும் கூடுதலான இடங்களில் ஏறக்குறைய ஒரு 4 இடங்களில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். ஹரியானாவை பொறுத்தவரை ஹரியானாவில் தற்போது இருக்கக்கூடிய கள நிலவர அடிப்படையில் ஏறக்குறைய ஒரு 44 45 இடங்கள் வரை இந்த காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றினால் மற்ற கட்சிகளோடு இணைந்து அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் தற்போது அளவில் பெரும்பான்மைக்கு தேவையான ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை இடங்களான 46 என்பதை தாண்டிய நிலையிலேயே பாஜகவின் முன்னிலை இருந்து வருகின்றது. எனவே பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பே ஹரியானா மாநிலத்தில் இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பொறுத்தவரை அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலம். அங்கு மேற்கொள்ளப்பட்டிருந்த பல்வேறு சீர்திருத்தங்களுக்கு பிறகு அந்த மாநிலத்தினுடைய மக்கள் பாஜகவிற்கு எந்த அளவு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த சட்டமன்ற தேர்தல் ஜம்மு காஷ்மீர் பிராந்தியத்திற்கு அமைந்திருக்கின்றது. அந்த யூனியன் பிரதேசத்தில் தற்போது அளவில் 48 இடங்களில் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி தொடர்ச்சியான முன்னிலையை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த வகையிலும் அவர்களுடைய பெரும்பான்மை இடத்தை பாஜக அங்கு காஷ்மீர் பகுதியில் நெருங்க முடியாத அளவிற்கு இருக்கின்றது. என்றாலும் காஷ்மீரில் கடந்த காலத்தில் இல்லாத அளவிற்கு தற்போது ஒரு மிகப்பெரிய முன்னிலையை பாரதிய ஜனதா கட்சி பதிவு செய்து கொண்டிருக்கின்றது. பாஜக காஷ்மீரினுடைய பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு மிகப்பெரிய முன்னிலையை பெற்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 28 இடங்களில் பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி காஷ்மீரில் முன்னிலை பெற்று வருகின்றது. காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை பொறுத்தவரை காஷ்மீரில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் இருக்கின்றது. சட்டப்பிரிவு 370 நீக்கப்பட்ட பிறகு பாஜகவிற்கு எந்த அளவு காஷ்மீரில் ஆதரவு இருக்கும் என்பதற்கான ஒரு மிகப்பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. மற்ற மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய மாநிலங்களால் மட்டும்தான் பார்க்கப்படும். ஆனால் காஷ்மீரினுடைய தேர்தல் முடிவுகள் இந்தியா மட்டுமல்ல, இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளும் உன்னிப்பாக கவனித்து பார்க்கக்கூடிய தேர்தல் முடிவுகளாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. அந்த அளவு இந்தியாவிலேயே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருப்பது ஜம்மு காஷ்மீர், லடாக் யூனியன் பிரதேசங்கள். இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நடைபெறக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதை தீர்மானிப்பது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய முன்னிலையை பெற்றிருந்தாலும் கூட பாஜக பெற்று வரக்கூடிய இரட்டை இலக்க முன்னிலை நிலவரம் அந்த கட்சிக்கு காஷ்மீர் பிராந்தியத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு உருவாகி இருப்பதை உறுதிபட தெரிவித்திருக்கின்றது. காஷ்மீரை பொறுத்தவரை நிலையான ஆட்சி அங்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றது. எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும், அது பஞ்சாப் தொடங்கி காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய எல்லை பகுதி மாநிலங்களில் நிலையான ஆட்சி இருக்க வேண்டும் என்பது எப்பொழுதுமே அனைத்து அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கு எல்லை பகுதி மாநிலங்களில் அமைதியான ஆட்சி, நிலையான ஆட்சி இருப்பது மிகுந்த முக்கியத்துவம். அந்த மாநிலங்களில் எல்லாம் அரசியல் கலைபரங்கள் இருந்தால், அரசியல் குழப்பங்கள் இருந்தால், நிலையான ஆட்சி இல்லாமல் இருந்தால் எல்லை பகுதி மாநிலங்கள் வழியாக ஊடுருவல் நடப்பதற்கு வழிவகுத்துவிடும். எனவே பஞ்சாப் தொடங்கி காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும், யூனியன் பிரதேச பகுதிகளிலும் நிலையான ஆட்சி இருக்க வேண்டியது அவசியம் என்பது இந்தியாவின் பாதுகாப்பை முன்னிறுத்தக்கூடியவர்களுக்கு தெரிந்த ஒரு உண்மையாக இருக்கும். அந்த அடிப்படையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை காட்டிலும் தேசிய மாநாட்டு கட்சியுடன் இணைந்த காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை பெற்று வருகின்றது. 48 இடங்களில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் முன்னிலையில் இருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீர் மக்களை பொறுத்தவரை நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மிகுந்த உற்சாகத்தோடு வாக்களித்திருந்தார்கள். ஏனென்றால் ஏறக்குறைய ஒரு 5-6 ஆண்டுகளாக ஆளுநர் ஆட்சியில் தான் இருக்கின்றார்கள். துணைநிலை ஆளுநர் மூலமாக ஜம்மு காஷ்மீரில் ஆட்சி நடத்தப்படுகின்றது. 2014 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகாக ஜம்மு காஷ்மீரில் அப்பொழுது பாஜக மெஹபூபா முப்தி தலைமையிலான பீப்புள் டெமோக்ரசி பார்ட்டியுடன் இணைந்து, பிடிபி கட்சியுடன் இணைந்து ஆட்சியில் இருந்தார்கள். அதன் பிறகு மெஹபூபா முப்தியினுடைய அரசியல் நிலைப்பாடு மாறியது, பாஜக தலைமையிலான ஆட்சி மாறியது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அங்கு சிறப்பு அந்தஸ்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு நீக்கப்பட்டிருந்தது. இந்தியா விடுதலை பெற்ற காலகட்டத்திலேயே அந்த சிறப்பு அந்தஸ்து என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு தான் ஜம்மு காஷ்மீருக்கு இருக்கும், அதற்கான தேவை இருக்கின்றது என்று சொல்லப்பட்டது. ஆனால் அரசியல் காரணங்களால் அது நீட்டிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அங்கு முன்னிலை பெற்று வருகின்றது காங்கிரஸ்.